வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனான விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக புரியும். எத்தனை தோழிகள் ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து நம்ம ஃபேமிலியை தான் சொல்லுவோம். எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் என்னால் தொடர்ந்து செய்ய முடியாத காரணம் வீட்டு வேலை தான் இருக்குது. வீட்டு வேலையை செஞ்சுட்டு எனக்கு அந்த வேலை செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காரணம் காட்டுறது வீட்டு வேலையை தான். எத்தனை பேர் அந்த மாதிரி வீட்டு வேலையை யோசிச்சுக்கிட்டு தன்னோட முன்னேற்றத்தை முயற்சி பண்ணி கொண்டு போகாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைத்தொழில் பார்த்திங்கன்னா டெய்லரிங் மட்டும் கைத்தொழில் கிடையாது. இப்போ ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு கைத்தொழில் தான். நம்ம வீட்டு வேலை போக மீதி டைமில் பண்ணுறதுக்கு பேர் தான் கைத்தொழில். நம்ம அதே மாதிரி ஒரு பேக்கிங் கிளாஸ் போகிறீங்கன்னா ஒரு கேக் செய்ய கற்றுக்கிறீங்கன்னா அதுவும் கைத்தொழில் தான். இப்போ அந்த கேக் நல்லா நம்மளால் பண்ண முடியுதுன்னா அதை நம்ம 4 பேருக்கு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் வந்து நிறைய பேர் எல்லாமே எனக்கு செய்ய தெரியும், ஆனால் வந்து அது தொடர்ந்து செய்கிறதுக்கு எனக்கு பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியுங்களா? ஏன்னா ஒரு விஷயம் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியலன்னா இலக்கு தான் காரணம். நம்ம வந்து இதை செய்யணுன்ற ஒரு இலக்கு இல்லாத ஓடுறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாததுக்கு மெயின் ரீசனாக நான் பார்க்குறேன். இப்போ ஒரு 10th படிக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஒரு 400 மார்க் எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து படிப்போம். அந்த படித்து எவ்வளோ நைட்டு பகலுமா படித்து அந்த டார்கெட் மார்க் எடுக்கும்போது ஒரு ஹாப்பி வரும் பார்த்திங்களா, அதுதான் இலக்கு. அதே மாதிரி தான் ஒரு தொழிலையும் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய இலக்குன்னு நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வீக் நான் இவ்வளோ சம்பாதிக்கணுன்றது நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது நிறைய பேர் சொல்லுவீங்க, அதை சம்பாரித்து நான் என்ன பண்ண போகிறேங்க்கா, எனக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா யோசிங்க. இப்போ நம்மளால் சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும்ன்ட்டு நம்ம ஹஸ்பண்ட் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க. இப்போ வாரத்தில் 7 நாளும் வந்து ஹஸ்பண்டுங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. நிறைய பேர் கூலி வேலைக்கு போகிறதுனால வந்து கண்டிப்பாக 7 நாள் வேலைக்கு போனால் தான் நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். யாரோட ஹஸ்பண்ட்லாம் 7 நாள் தொடர்ந்து வேலைக்கு போகிறாங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அவங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னா வீட்டில் இன்னொரு இன்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து பசங்களா கூடயும் நம்ம ஃபேமிலியாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். நம்மளால் முடியும்ன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணோன்னா நம்ம ஹஸ்பண்டுங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் வந்து சம்பாதிக்க தெரியும் ஆனால் என்னால் செய்ய முடியல அப்படின்றீங்களோ அவங்களாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒரு விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் பண்ணும் போதும் வந்து ஃபெயிலியராக தான் ஆகும். எப்போவுமே வந்து ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். தெரிஞ்ச விஷயத்த தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் வந்து அதோட ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சும்மா சொல்கிறேன், கேக்கு வந்து செய்ய தெரியும் ஆனால் நான் ப்ராக்டிஸ் எடுக்கலை, டக்குன்னு போகிறேன் ஒரு ஆர்டர் வாங்கிக்கிறேன், நம்ம செய்கிறோம் அப்படின்னு செய்யும் போது என்ன ஆகும்? சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் அதில் மறந்துருப்போம். அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த கேக் அவங்க வந்து நமக்கு வந்து ரிவ்யூ சொல்லும்போது டக்குன்னு இது மாதிரி ஆயிடுச்சு பாப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? நம்மள வந்து நம்ம கான்ஃபிடென்ட் டவுன் ஆகிடும். அப்போ வந்து மறுபடியும் தொடர்ந்து செய்யணுன்னும் போது நம்மளால் இது நம்மளுக்கு ஏற்கனவே ஃபால்ட்டாக போச்சு, இந்த விஷயம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு பயந்துருவோம். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி தொடர்ந்து செய்யுங்க. எப்போவுமே தொடர்ந்து செஞ்சால் தான் நமக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். அப்போ தான் வந்து நல்ல நம்மளை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தொடர்ச்சி முயற்சி வேணும். தொடர்ந்து ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. இப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை வந்து எப்போவுமே என்னன்னு நினைப்பாங்க? வீட்டு வேலை செஞ்சுட்டு சும்மா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம கிடையாது. நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், ப்ளஸ் வந்து நம்ம பசங்களை பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சு நம்ம சம்பாதிக்கவும் செய்கிறோன்னு நினைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மளை வந்து ரொம்பவே மதிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க ஹஸ்பண்டும் சரி பசங்களும் சரி ரொம்பவே மதிப்பு கொடுப்பாங்க. நம்மளை ப்ரூஃப் பண்ணி நம்ம வந்து நம்மளை சக்ஸஸாக காட்டணுன்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து தியாகம் பண்ணாலே போதும். ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது வந்து அக்கம் பக்கம் பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா முன்னுக்கு வந்துடலாம். 3வது வந்து டிவி பார்க்குறது, இந்த சீரியல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். நம்ம சக்ஸஸாக பண்ணிக்க முடியும். ஏன்னா யாரெல்லாம் இந்த தப்பு பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக இந்த தப்பெல்லாம் பண்ணி சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தப்பு நான் தொடர்ந்து பண்ணதுனால தான் என்னோடய தொழில் வந்து ரொம்பவே வந்து லேட்டாக பிக்கப் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு 12th படிக்கும்போதே டெய்லரிங் கிளாஸ்லாம் போய் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை தொடர்ந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறமா செய்யலை. அதை அப்படியே நான் லேசியாக விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இயருக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி தைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஒருத்தவங்க வந்து அம்மா பொண்ணுக்கு ட்ரெஸ் தைக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு நல்லா தைச்சிட்டேன். அம்மாவுக்கு தைக்கும் போது நல்லா சொதப்பி வச்சுட்டேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் திங்க் பண்ணது தான், இவ்வளோ நாளாக வேஸ்ட்டாக பேசி ஃபோன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண டைமெல்லாம் நம்ம டைலரிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தோன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க இதுவே நம்ம ஸ்பாயில் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டாக போகிறது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, வாங்கி கொடுக்குறவங்களது நம்ம வேஸ்ட் பண்ணுறது. இது நான் வந்து என்னோடய லைஃப்பில் உண்மையாக ட்ரூவாக நான் இது பண்ணது லேர்ன் பண்ண விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது மாதிரி எத்தனை பேர் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் போட்டிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேருந்து தான் நான் வந்து டெய்லரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நுணுக்கமாக பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஏது செய்ய போகிறீங்கன்னு உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருமே நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியிலே கூட எடுத்துங்க, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கிட்ட நம்ம சொல்கிறோன்னா எல்லா ஹஸ்பண்டும் வந்து டோட்டலாக வந்து நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. எல்லா ஹஸ்பண்டுமே வந்து 90% எதுக்கு தேவையில்லாத உடம்ப போட்டு அழட்டிக்கிற, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு வேறு தண்டை செலவு பண்ணோம் இதுதான் சொல்லுவாங்க. சில ஹஸ்பண்ட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணு, உன்னோட டேலண்ட்டை நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குறிப்பாக பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற மொத்த ஐடியாவையும் தூக்கி தூர போடுற அளவுக்கு நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் உங்களுக்கு தோணுதா பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்கள். நீங்கள் யாரையும் ஏமாத்தல, எந்த ஒரு தப்பு விஷயமும் செய்யலை. கைத்தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க. அதில் என்ன யாருன்னா கேட்கணும், யாருன்னா சஜஷன் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அந்த தப்பு பண்ணி அதனால நான் அதனால் ஒரு பெரிய ஃபீட்பேக் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து வீடு கட்டிட்டு வந்திருக்கும்போது ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி நான் பெருசாக ஷாப் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் வச்சா ஓடாது, நஷ்டமாக போயிடும்னு சொன்னோன்னே ஏற்கனவே நம்ம வந்து ரொம்ப கேப் விட்டு இந்த விஷயத்த செஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இங்கே லாஸ் ஆகிடும்னு சொல்லும் போது என்ன ஆகும், நம்ம இதையும் பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யோசித்து ஒரு வருஷம் நான் வந்து வேஸ்ட் பண்ணேன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து என்னோடய பேஷன் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கேன். நான் இது என்னால் முடியுன்றதை நான் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்னை நம்பி எத்தனை கஸ்டமர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹாப்பியான ரிசல்ட் கொடுக்குறேன். தொடர்ந்து என் கஸ்டமர்ஸ் வெளியே போகாத அளவுக்கு நான் வந்து என்னை க்ரோத்தப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிஃபோர் நான் சொன்னது வந்து எல்லாமே நான் அப்படிலாம் இருந்து இப்போ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னாலேயே முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். யாரெல்லாம் வந்து லேசியாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டோரி கேட்கும்போது தெரியும், நம்ம இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட பாதையை நோக்கி ஓட ஆரம்பிங்கன்னு தான் இந்த விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்கனாவே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியும். எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகுதுன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ லென்த்தாக இருக்குன்றதுனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். நானே வந்து சில வீடியோங்களாம் ஸ்கிப் பண்ணி தானே பார்ப்பேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது. பட் நமக்கு தேவையான விஷயங்கள், நல்ல விஷயங்களை ஒரு 1/4 மணி நேரம் காது கொடுத்து கேட்குறதுல தப்பாயிட போகிறது கிடையாது. இப்போது இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லைங்களா, நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், இதை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் போயிருக்கோன்னு சொல்லிட்டு. அது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அது எதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சது வந்து சம்பாதிச்சு சில பேர்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க பசங்களுக்கு. அதில் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து டியூஷன் எடுக்க தெரியும். நிறைய பேருக்கு வந்து நல்லா படிச்சிருப்பீங்க, டியூஷன் எடுக்க தெரியும். ஆனால் வீட்டில் இருந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னுவீங்க. டியூஷன் எடுக்கலாம், நல்ல இன்கம் வரும். ஒரு 10 பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு நல்ல நாலேஜ் வளரும். ஸோ டியூஷன் எடுக்கலாம். நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம தான் வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்க விஷயத்த கவனிக்காமல் இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கும் இது வேணாம் அது வேணாலாம் கிடையாது. படிப்பு வேணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேணும், எல்லாமே வேணுன்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 10 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துடும் இல்லைங்களா. இப்போ ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறீங்கன்னா 5 to 7 வரைக்கும் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 hours ஒரு 10 பிள்ளைக்கு எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துடும் மந்த்லி. ஸோ அதுதான் உங்கள் கூட சொல்கிறேன். நம்மளுக்கு சுற்றி இருக்க படிக்காதவங்க என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க.
படிக்காதவங்களுக்கும் இந்த பூ கட்டுற வேலை எவ்வளோ ஒர்க் இருக்குது. அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி நாம் தான் போகணும். ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டு மோட்டிவேஷனாக வீடியோ கேட்டுட்டு இருக்கிறதால மட்டும் நமக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடித்தோமா, நம்ம இதெல்லாம் பண்ணோம், அக்கா நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேங்க்கா, இந்த விஷயம்லாம் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குக்கா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேங்க்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா என்ன பலன் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நமக்கு தேவையான மெசேஜஸ் எல்லாமே நமக்கு ப்ளஸ் ஆக்கி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காட்டணும். இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சி நம்ம தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குன்றது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து போடணுமான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக 450 சார்ஜ் பண்ணேன். இந்த அமௌண்ட்டு கரெக்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.